இல்ல எங்க வேணாலும் புகார் கொடுக்கட்டும், ஆதாரம் இருந்தால் என்ன வேணாலும் நடவடிக்கை எடுக்கட்டும். நாங்கள் தான் இல்லைன்னு சொல்லிட்டோமே. எங்களுக்கு தேவையான நம்பர் 120 ஆல்ரெடி இருக்கு. எங்களுடைய கூட்டணி கட்சியுடைய அனைத்து பலத்தோட இருக்கு. வர்றவர்கள் எதற்காக ரிசைன் பண்றாங்கன்னு தெரியும். நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம். வர்ற எல்லாரும் இந்த அவங்களுடைய தலைமை மீது, அவங்க தலைமை அதிகாரத்தின் மீது, ஸ்டாலின் குடும்பத்தின் மீதும் எடப்பாடி குடும்பத்தின் மீதும் நம்பிக்கை இல்லாம எல்லா கட்சியை விட்டு வெளியேறாங்க, ரிசைன் பண்றாங்க. இதை நாங்க தெளிவாக சொல்லிவிட்டோம். அப்ப நீங்க குதிரை பேரம் சொன்னா, நாங்க எந்த பேரத்திலும் இதுவரை யாரும் இன்வால்வ் ஆனதில்லை. இதுவரைக்கும் திமுகவும் திமுக சார்ந்த முன்னாள் அமைச்சர்களும் திமுக சார்ந்த ஸ்டாலின் அவர்களும் அவருடைய தலைவர் ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி டைரக்ஷன் பேர்ல இந்த அனைத்து குதிரை பேரம் நடந்துட்டு அதற்கான ஆதாரத்துடன் இன்று பலர் கைது செய்யப்பட்டு வர்றாங்க. அந்த குதிரை பேரத்தை எங்களுடைய எம்எல்ஏக்களே பர்ச்சேஸ் பண்ற வேலையை செய்தது ஸ்டாலினும் அவருடைய டைரக்ஷன் பேர்ல செந்தில் பாலாஜி சார்ந்த நபர்கள் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கார்கள். இன்னும் பலர் அதுமான வேலையை செஞ்சுட்டு வராங்க. இதை தான் நாங்க அன்னைக்குன்னு சொல்லிருக்கோம், 40 நாட்கள் சொல்லிருக்கோம். ஒன்னே ஒரு கேள்வி, எந்த தைரியத்தில் ஸ்டாலின் அவர்கள் 30 நாட்கள் தான் இந்த அரசு இருக்கும் எந்த தைரியத்தில் சொன்னார்? அதான் நாங்க ஒண்ணு கேட்கிறோம். 30 நாட்கள்ல கடந்த 40 நாள் இப்ப தேர்தல் முடிஞ்சு இந்த அரசு பொறுப்பேற்று 40 நாள் ஆச்சு. இந்த 40 நாள்ல இந்த எந்த தைரியத்தில் சொல்றாரு ஸ்டாலின்? என்ன இந்த 40 நாள்ல அவர் பயங்கரமான ஒரு மக்களுடைய நன்மதிக்கு பெற்று மிகப்பெரிய மாபெரும் தலைவர் ஆயிட்டாரு ஸ்டாலின். 5 வருஷம் முதல்ல உங்களால உங்களுடைய தொகுதியிலே ஜெயிக்க முடியல. அப்ப இந்த 30 நாள்ல நீங்க மாபெரும் தலைவர் ஆயிட்டீங்களா ஸ்டாலின்? இல்ல ஒன்னும் பண்ணல. நான் 5 வருஷமா இருந்த உங்க மேல நன்மதிப்பு தான் உங்களுடைய கொளத்தூர் தொகுதியிலே மக்கள் காட்டிட்டாங்க. அப்ப இந்த 30 நாள்ல இந்த அரசு கவிழும்னு நீங்க எப்படி சொன்னீங்க? எந்த தைரியத்தை சொன்னீங்க? பர்ச்சேஸ் பண்ற கெப்பாசிட்டி வச்சுதான் சொன்னீங்க. நீங்க எங்களுடைய எம்எல்ஏக்களே நாங்க 40 கோடி 50 கோடி கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணும் தைரியத்தில் தான் சொன்னீங்க. அப்புறம் என்ன தைரியத்தில் சொன்னாரு? ஸ்டாலினுக்குன்னு ஒரு ஆளுமை இந்த 30 நாள்ல புதுசா வந்துருச்சா? இல்ல மாபெரும் தலைவர் ஆயிட்டாரா? அவர் சொன்னதற்கான அர்த்தம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண போறோம், நாங்கள் டைம் கொடுத்தாலும் ஆட்சியில இந்த மாதிரி சில சட்ட ஒழுங்கு விஷயங்கள் வரும்போது அதை சுட்டி காட்டி தான் அவங்க எதிர்கட்சியா? இல்ல எனக்கு புரியல. டைம் கொடுக்கறதுக்கு ஸ்டாலின் யாரு? டைம் நாம தான் பொதுமக்கள் தான் கொடுத்துருக்கோம். 5 வருஷம் டைம் கொடுத்துருக்கோம். பாக்கணும், பொறுத்து தான் பாக்கணும். அவர் 6 மாசம் டைம் கொடுத்துருக்காருன்னா அவர் ஜனாதிபதியா யாருன்னு எனக்கு தெரியல. பொதுமக்கள் கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்தோம்னா தான் தெரியும் அவர் என்ன பண்றாரு, எப்படி பண்றாரு. அதே மாதிரி ஒரு குழந்தை பிறந்து 1 மாசம் தான் ஆகுது. அவரு ஆட்சிக்கு வந்து 1 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ளார ஒருத்தர் என்ன அந்த குழந்தை சாகசம் பண்ணலீங்க, ஒருத்தன் ரன்னிங் ரேஸ் போய் கோல்டு மெடல் வாங்குவீங்க, ஒவ்வொருத்தன் அதை பண்ணல இதை பண்ணலீங்க. அது எப்படி கொஞ்ச நாள் விட்டா தானே தெரியும் அந்த குழந்தை என்ன சாகசம் பண்ண போகுதுங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எடுத்தங்க விட்டனால ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி